உங்க வாழ்க்கையில் ஒருத்தரை பார்த்தவுடன் என்னமோ இந்த மனிதரிடம் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு என்று தோன்றியிருக்கா? அவர்களோ ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்க மாட்டாங்க, பணக்காரரா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஏன் தெரியுமா? அவர்கள் ரூம்க்குள் வந்த உடனே எல்லாரோட கவனமும் அவர்கள் மேல போயிடும். மக்கள் அவர்களோட பேசணும் என்று நினைப்பாங்க. அவர்களை மறக்க முடியாது. இப்போ ஒரு ஷாக்கிங் குவெஸ்டின். நீங்க அட்ராக்டிவ் இல்லாததுக்கு காரணம் உங்க ஃபேஸ் இல்லன்னா, உங்க ஹைட் இல்லன்னா, உங்க ஸ்கின் கலர் இல்லன்னா, அப்போ காரணம் என்ன? இதுவரைக்கும் சொசைட்டி நமக்கு அட்ராக்ஷன் பற்றி நிறைய பொய்களை சொல்லி இருக்கு. அழகா இருந்தா தான் அட்ராக்டிவ், பணம் இருந்தா தான் பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பெர்ஃபெக்ட் பாடி இருந்தா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா சைக்காலஜி வேறொரு கதையை சொல்கிறது. உண்மையிலேயே மக்கள் உங்களை அட்ராக்டிவ் நினைப்பதற்கு காரணம் உங்க லுக்ஸ் விட உங்க பிஹேவியர், எனர்ஜி, மைண்ட் செட் மற்றும் சில ஹிடன் சைக்காலஜிக்கல் சிக்னல்ஸ் தான். அதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சிக்னல்ஸ்ல பல விஷயங்களை நீங்க இன்றே டெவலப் பண்ண முடியும். அதனால தான் சில சாதாரணமான முகம் கொண்டவர்கள் கூட எல்லாரையும் ஈர்க்கிறாங்க. மற்றும் சிலர் மிகவும் அழகாக இருந்தாலும் மக்களை கனெக்ட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? ஒரு குரூப்ல நீங்க இன்விசிபிள் மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கீங்களா? யாரும் உங்களை நோட்டீஸ் பண்ணாத மாதிரி தோணி இருக்கா? அல்லது யாராவது உங்களை தவறாக ஜட்ஜ் பண்ணி இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இன்று நாம அட்ராக்டிவ் ஆகுறதுக்கான சைக்காலஜி சீக்ரெட்ஸ் பார்க்க போறோம். இந்த இன்சைட்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், கரியர், சோஷியல் லைஃப் எல்லாத்தையும் மாற்றக்கூடும். இந்த மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, முதலாவது சீக்ரெட். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு தீர்மானிப்பது உங்க கான்ஃபிடன்ஸ் இல்ல, உங்க கம்ஃபர்ட். இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் ரூம்ல நுழைகிறார். அவர் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சிக்கவே மாட்டார். அவர் தன்னை ப்ரூவ் பண்ண முயற்சிக்கவே மாட்டார். அவர் கம்ஃபர்டேபிள் இருப்பார். அதையே மக்கள் கான்ஃபிடன்ஸ் என்று இன்டர்பிரட் பண்ணுவாங்க. சைக்காலஜி ஷோஸ் மற்றவர்களின் அப்ரூவல் க்கு டெஸ்பரேட் இருப்பவர்கள் லெஸ் அட்ராக்டிவ் தெரிகிறார்கள். ஆனா தங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர்கள் நேச்சுரலி மேக்னெட்டிக் தெரிகிறார்கள். இரண்டாவது சீக்ரெட். மக்களுக்கு பிடிப்பது பெர்ஃபெக்ஷன் இல்லை, ஆத்தென்டிசிட்டி. ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு 2 பேர் தெரியும். ஒருத்தர் எல்லாமே பெர்ஃபெக்ட், ஒருபோதும் மிஸ்டேக் செய்ய மாட்டார். மற்றொருத்தர் மனிதர் மாதிரி இருப்பார். சில தவறுகள், சில ஃப்ளாஸ், சில ஃபனி மோமெண்ட்ஸ். யாரோட கனெக்ட் ஆகுறீங்க? பெரும்பாலான மக்கள் இரண்டாவது நபருடன் தான். ஸ்டடீஸ் சஜெஸ்ட் சிறிய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் மனிதர்களை அதிகம் ரிலேட்டபிள் காட்டுகிறது. ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. அடுத்த சீக்ரெட் இன்னும் பவர்ஃபுல். மூன்றாவது, ஒரு மனிதர் அட்ராக்டிவ் இருக்கிறாரா இல்லையா என்பதை பல நேரங்களில் தீர்மானிப்பது அவர் பேசுவது இல்ல, அவர் கேட்பது. உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? ஒருத்தருடன் பேசின பிறகு, வாவ், இவர் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு என்று தோணியிருக்கா? உண்மையில் அவர் அதிகம் பேசவே இல்ல, அவர் கவனமாக கேட்டார். Research indicates active listening ஒரு பவர்ஃபுல் அட்ராக்ஷன் ட்ரிகர். மக்கள் தங்களை ஸ்பெஷல் உணர வைப்பவர்களை மறக்க மாட்டாங்க. நான்காவது சீக்ரெட். பெயர்களின் மேஜிக். ஒருவரின் பெயரை நினைவில் வைத்துக் கொள்வது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனா சைக்காலஜியில் அது மிகவும் பவர்ஃபுல். ஒரு மனிதரின் பெயர் அவருக்கு மிகவும் இனிமையான வார்த்தை. நீங்க ஒருவரின் பெயரை நினைவில் வைத்து பயன்படுத்தும் போது அவரோட பிரெயின் உங்களை சப்கான்ஷியஸ்லி பாசிட்டிவ் அசோசியேட் பண்ண ஆரம்பிக்கும். சின்ன விஷயம், ஆனா பெரிய இம்பாக்ட். ஐந்தாவது, சிரிப்பு. ஆனா ஃபேக் ஸ்மைல் இல்லை, உண்மையான ஸ்மைல். நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சிலர் சிரிக்கும் போது அவர்களோட ஃபேஸ் மட்டுமில்லை, கண்களும் சிரிக்கும்.
அந்த warmth தான் attraction. Psychology shows genuine smiles trust ஐ அதிகரிக்கிறது. மக்கள் சேஃப் ஃபீல் பண்ணும் இடத்துக்கு தான் மீண்டும் வருவாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் question. ஏன் சிலர் மிகவும் நல்லவர்கள் இருந்தும் அட்ராக்டிவ் தெரிய மாட்டாங்க? இதோ அடுத்த சீக்ரெட். 6வது பவுண்டரிஸ். எல்லாருக்கும் எஸ் சொல்வது அட்ராக்டிவ் இல்லை. அது பல நேரங்களில் டெஸ்பரேட் தெரியும். ஹெல்தி பவுண்டரிஸ் வைத்திருப்பவர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடையவர்கள் என்று பிரெயின் இன்டர்பிரட் பண்ணுகிறது. அதனால அவர்கள் மீது ரெஸ்பெக்ட் அதிகரிக்கிறது. இல்லைன்னா என்ன நடக்கும்? மக்கள் உங்களை விரும்புவாங்க, ஆனா மதிக்க மாட்டாங்க. 7வது சீக்ரெட் மிஸ்டரி. இது டேஞ்சரஸ் அட்ராக்ஷன் ட்ரிகர். எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிடுறவர்கள் ப்ரெடிக்டபிள் ஆகிடுறாங்க. ஆனா கொஞ்சம் மிஸ்டரி இருக்கும் போது கியூரியாசிட்டி உருவாகிறது. கியூரியாசிட்டி அட்ராக்ஷன் ஐ ஃபியூல் பண்ணும். அதனால சிலர் அதிகம் பேசாம இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் தோன்றுகிறார்கள். ஆனா கவனிங்க, மிஸ்டரி என்பதற்காக கோல்ட் இருக்க வேண்டியதில்லை. அது பேலன்ஸ். 8வது பேஷன். ஒரு மனிதர் எதை பற்றி பேஷனட் பேசுறாரோ அந்த எனர்ஜி கண்டேஜஸ். ஒருத்தர் மியூசிக் பற்றி பேசட்டும், போட்டோகிராஃபி பற்றி பேசட்டும், பிசினஸ் பற்றி பேசட்டும், அல்லது குக்கிங் பற்றி பேசட்டும், அவரோட கண்களில் எக்ஸைட்மெண்ட் தெரிந்தால் மக்கள் அவர்களிடம் ஈர்க்கப்படுவாங்க. ஏன்னா பேஷன் உயிரோட்டத்தை காட்டுகிறது. 9வது எமோஷனல் ஸ்டேபிலிட்டி. இதை பெரும்பாலான மக்கள் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா அட்ராக்ஷனுக்கு இது மிகப்பெரிய ஃபேக்டர். சிறிய விஷயத்துக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகுறவர்கள், ஒவ்வொரு நாளும் மூட் ஸ்விங் ஆகுறவர்கள், மக்களை மென்டலி டயர்ட் ஆக்குவாங்க. ஆனா காம் ஹேண்டில் பண்ணுறவர்கள் எமோஷனல் சேஃப்டி கொடுக்கிறார்கள். மக்கள் சேஃப்டி இருக்கும் இடத்தையே தேர்வு செய்கிறார்கள். 10வது தி ஸ்பாட்லைட் எஃபெக்ட். நமக்கு எல்லாரும் நம்மையே கவனிக்கிறாங்கன்னு தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அனைவரும் தங்களை பற்றித்தான் யோசிக்கிறார்கள். நீங்க ஆக்வர்ட் நடந்த அந்த மோமெண்ட், அதை நீங்க ஒரு வாரம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. மற்றவர்கள் அதை 2 நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. இந்த உண்மையை புரிந்து கொண்டவுடன் சோஷியல் ஆங்ஸைட்டி குறைய ஆரம்பிக்கும். சோஷியல் ஆங்ஸைட்டி குறையும் போது அட்ராக்ஷன் அதிகரிக்கும். 11வது கிவிங் வேல்யூ. இல்லை, மணி இல்லை, வேல்யூ. ஒரு கான்வர்சேஷனுக்கு பாசிட்டிவிட்டி கொண்டு வர்றீங்களா? ஒருவரின் நாளை பெட்டர் ஆக்குறீங்களா? ஒரு நல்ல ஐடியா ஷேர் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்களா? மக்கள் வேல்யூ தருபவர்களை நேச்சுரலி விரும்புவார்கள். 12வது பாடி லாங்குவேஜ். இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தைகளை விட உங்க பாடி அதிகம் பேசுகிறது. ஓபன் போஸ்டர், ஐ கான்டாக்ட், ரிலாக்ஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், இவை எல்லாம் சப்கான்ஷியஸ் சிக்னல்ஸ். Research indicates people form impressions within seconds. அதனால் உங்க பாடி லாங்குவேஜ் சைலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வேலை செய்கிறது. ஆனா இன்னும் ஒரு ஷாக்கிங் இன்சைட் இருக்கு. இப்போ வரப்போகும் பாயிண்ட் பலர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் அவர்களை ஆவரேஜ் வைத்திருக்கிறது. 13வது செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படித்தான் மற்றவர்களும் நடத்த ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்களை கான்ஸ்டன்ட்லி கிரிட்டிசைஸ் பண்ணினா மற்றவர்களும் அந்த வேல்யூ தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க உங்களை மதிக்க ஆரம்பித்தால் உங்க பிரசன்ஸ் மாற ஆரம்பிக்கும். உங்க வாய்ஸ் மாறும், உங்க டிசிஷன்ஸ் மாறும், உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் கூட மாறும். இப்போ நாம ஃபைனல் பகுதியில் வந்துட்டோம். ஆனா கடைசி 2 இன்சைட்ஸ் தான் இந்த முழு வீடியோ ஓட ஹார்ட். அதனால கவனமா கேளுங்க. 14வது people don't remember what you said. They remember how you made them feel. ஒரு டீச்சர் நினைவில் இருக்க காரணம் அவர் சொன்ன பாடம் இல்லை, அவர் கொடுத்த ஃபீலிங். ஒரு ஃப்ரெண்ட் நினைவில் இருக்க காரணம் அவர் சொன்ன ஜோக்ஸ் இல்லை, அவர் கொடுத்த கம்ஃபர்ட். ஒரு பார்ட்னர் நினைவில் இருக்க காரணம் கிஃப்ட்ஸ் இல்லை, அவர் கொடுத்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மக்கள் உங்க வார்த்தைகளை மறந்தாலும் உங்களால் ஏற்பட்ட உணர்வுகளை மறக்க மாட்டாங்க.
அதனால் அட்ராக்ஷன் என்பது அப்பியரன்ஸ் கேம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கேம். இப்போது மிகவும் பவர்ஃபுல் இன்சைட். இந்த வீடியோ முழுவதிலும் முக்கியமான சீக்ரெட். 15வது, உண்மையான அட்ராக்ஷன் என்பது மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சிப்பதை நிறுத்தும் தருணத்தில் தொடங்குகிறது. ஆம், அதுதான் சீக்ரெட். நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முயற்சிக்கிறீங்க, அதனால் நர்வஸ் ஆகுறீங்க, ஓவர்திங்க் பண்ணுறீங்க, ஃபேக் வெர்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. ஆனா மக்கள் ஃபேக் வெர்ஷன் அல்ல, ரியல் வெர்ஷன் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பாரடாக்ஸ். நீங்க அப்ரூவல் தேடுவதை நிறுத்தும்போது அப்ரூவல் அதிகரிக்கும். நீங்க சேஸ் பண்ணுவதை நிறுத்தும்போது ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். நீங்க மாஸ்க் கழற்றும் போது கனெக்ஷன் அதிகரிக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு பர்ஃபெக்ஷன் வேண்டாம், பிரசன்ஸ் வேண்டும். ஒரு ரூம்க்குள் நுழையும் போது எல்லாரும் என்னை விரும்பணும் என்று நினைக்காதீங்க, நான் என்னாகவே இருப்பேன் என்று நினைங்க. அந்த மைண்ட் செட் அலோன் உங்க அட்ராக்ஷன் லெவல் மாற்ற ஆரம்பிக்கும். இப்போது ஒரு நிமிடம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில் மிகவும் அட்ராக்டிவ் தோன்றிய ஒருவரை நினைவுபடுத்துங்க. அவர்கள் அழகாக இருந்ததால் தானா, அல்லது அவர்களோட கான்ஃபிடன்ஸ், கைண்ட்னஸ், எனர்ஜி, ஆத்தென்டிசிட்டி, எமோஷனல் ஸ்ட்ரெங்த் காரணமா? பெரும்பாலும் இரண்டாவது காரணம் தான் இருக்கும். அதனால் இனிமேல் அட்ராக்ஷன் மிரர்ல தேடாதீங்க, மைண்ட் செட்ல தேடுங்க, கேரக்டர்ல தேடுங்க, எனர்ஜில தேடுங்க. ஏன்னா உண்மையான அட்ராக்ஷன் வெளியில் உருவாகாது, உள்ளே உருவாகும். அது பிறகு வெளியில் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது எந்த சைக்காலஜி இன்சைட் உங்களுக்கு அதிகம் பிடிச்சது என்பதை காமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட சைக்காலஜி இன்சைட்ஸ், ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ், செல்ஃப் growth வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான மனித மனதின் ரகசியங்களோடு சந்திப்போம். Until then, உங்களை நீங்களே மதியுங்கள், உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா உலகம் உங்களை அட்ராக்டிவ் பார்க்க ஆரம்பிப்பதற்கு முன் அந்த பயணம் உங்களிடம்தான் ஆரம்பிக்கிறது.